டேடி. ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ டேடி. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டேடி. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஓ தேங்க்யூ டேடி. ஹalleluya. அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி. இங்கே செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. சொல்லுங்க. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. சிலுவை சுமந்தால் சுவாவம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சீடன் அவன்தானே. சிலுவை சுமந்தால் சுவாவம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சீடன் அவள்தானே. சீடன் அவள்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. எதனே நம்புறீங்க சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே என்று சொல்லு. உங்க ஆத்துமா பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. சந்தேகத்தோடு இருக்கிற, அவிசுவாசத்தோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற இருதயத்தை பார்த்து சொல்லுங்க. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதாவது பாடு அனுபவிச்சிங்கன்னா கவலைப்படாது. கர்த்தர் எல்லாம் வச்சிருக்கும் தக்க பலன் தருவார். சொல்லுங்க. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம்
கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காண்கிற உலகம் நமது இல்லை, பாடாத பரலோகந்தான் நமது குடியிருப்பு. காண்கிற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு, நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. சொல்லுங்க. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கவலை ஏன் மனமே, கவலை ஏன் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமையை கொண்டு வரும். மறவாதே என் மனமே, சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமையை கொண்டு வரும். மறவாதே என் மனமே, மறவாதே என் மனமே. சொல்லுங்க. காக்கும் தெய்வம் இயேசு உண்டு, கவலை ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை நீங்கள் நடத்தியதற்காக நன்றி. இந்த நல்ல மாலை நேரத்தில் ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த குறைவு இருந்தாலும் அது நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. உலக பாடுகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுக்காகவே பாடுகள் சுமந்தீங்கப்பா. எங்கள் துக்கங்களை எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க. இனி எங்களுக்கு எந்த பாடுகள் இருக்கக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் இருந்தால் கூட அது மகிமையாய் முடியும். ஆமென். அப்படியே கர்த்தரை நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமே பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமென். காக்கும் தேவன் இயேசு இருக்கும்போது கவலை எதற்கு? ஆமென். ஏசப்பா கூட இருக்கும்போது எதுக்கு கவலை? எதை நினச்சி கவலை? எதுக்கும் கவலைப்படக்கூடாது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமை மிக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம் மீது அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினால நீங்கள் நிரப்புகிறக்க நன்றி. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, காக்கும் தெய்வம் இயேசு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என்ன கலக்கம். ஆமே, ஏசப்பா இருக்கும்போது என்ன கலக்கம், எதை குறிச்சும் கலங்க வேண்டியதில்லைப்பா. ஆமே, இந்த ஒரு வார்த்தை போதும், லைவ் இப்படியே முடிச்சிடலாம். சொல்லுங்க, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, எதுக்கு கலங்குற, எதுக்கு கண்ணீர் வெடிக்கிற அப்படின்னு உங்கள் மனசை பார்த்து கேளுங்க. 2 தட்டு தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டான். சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும், மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்
நான் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். செழித்து தான் ஆகணும் பாரு. அவரே நம்பிக்கையாக இருக்கிறவங்க, அவரே நம்பிட்டு இருக்கிறவங்க செழிப்படைவார்கள். ஆமென். நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். வாழ்க்கையில் என்ன இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன கவலை? எத்தனை புரியுது? ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எதை குறிச்சும் கவலை இல்லை பாரு. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா. நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு ஃபர்ஸ்ட் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாக இருக்கும். எப்படி? உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாக இருக்கும். சரி, அடுத்து மழை தாழ்ச்சியான வருஷங்களில் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் இலை பச்சையாகவே இருக்கும். அப்படின்னா கோடை காலம் இந்த வறண்டு போய் வறட்சி வரும் இல்லையா, அதெல்லாம் வந்தாலும் இங்கே இலை அப்படி பச்சை பசேல்னு இருக்குமா. புரியுதுங்களா? சரி, அடுத்து மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். மழையே பெய்யலை, ஆனாலும் இங்கே கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட கஷ்டப்படாது, கொஞ்சம் கூட கஷ்டப்படாது. புரியுதுங்களா? ஆமாம். ஏன்? என்ன ரீசனா? என் வேர்கள் தண்ணீருக்குள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கையை தட்டி ஆமென். கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது, அது இந்த ஆத்தோரமாக நிற்கிற மரத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். ஆத்தோரமாக இருக்கும் பார்த்திங்களா, ஆறு குளம் ஏரி பக்கத்தில் இருக்கும் பாருங்க மரம், எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அது எப்போவுமே கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும், செழிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மழை பெய்யணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது வேறு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். இந்த நாங்கள்லாம் வாய்க்காலெலாம் எங்கள் ஊரில் இருக்கிறதுனால அந்த வாய்க்கால் அந்த மரம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், மரம் கரை ஓரமாக தான் இருக்கும். அந்த வேர் இங்கே வர இருக்கும். மாமரம் நிறைய உண்டு, புரியுங்களா? அந்த வேர் இங்கே வர இருக்கும், அந்த வேர் இங்கே வர இருக்கும். நீர்கால் உள்ளே தான் இருக்கும், அது நல்லா தெரியும். இந்த வாய்க்கால் தோண்டுவாங்க பாருங்கள், தூர் வாருவாங்க பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வேறாக இருக்கும். எங்கடான்னு பார்த்தா அந்த மாமரத்து வேர் அங்கேருந்து இங்கே வர வந்திருக்கும். எப்போவுமே ஜம்முன்னு இருக்கும். இந்த கரை ஓரமாக இருக்கிற மாமரம் ஜம்முன்னு இருக்கும். இலைகள் ஊதுறாது, காஞ்சி போகாது, பட்டு போகாது. ஏன்னா வாய்க்காலில் தாமிரபரணி ஆறு அவ்வளோ ஈஸியாக வத்தவே வத்தாது பாருங்கள். சில நேரம் தண்ணி வராது, வத்திரும். ஆனால் போய் ஊற்றத்தோன்னா தண்ணி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். வேறு அதுக்கும் கீழே இருக்கும். கையை தட்டி புரியுது? வேறு அதுக்கும் கீழே இருக்கும். அதுக்கு நீர் வளம் எப்போவுமே இருக்கும்.
அதனால் அது பச்சை பசேன்னு எப்பவும் போல் இருக்கும். மாம்பழம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், குறைவே இருக்காது. வருஷம் பூரா அது பச்சை பசேன்னு செழிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதிலே கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் தூரமாக பார்த்திங்கன்னா மரங்களுக்கு அதெல்லாம் வெயில் சீசன்லலாம் அப்படியே ஒரு மாதிரியே இலை உதிர்ந்து ஒரு மாதிரியே வறண்டு போய் அப்படி பட்ட மாதிரியே ஆயிரும். மறுபடியும் மழை வந்தால் துளிர்க்கும், சிலது அப்படியே போகும். புரியுது நான் சொல்கிறது? கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கணும்னா, வருத்தமின்றி கனி கொடுக்கணும், வருத்தமின்றி கனி கொடுக்கணும், வருத்தம் இல்லாமல் வாழணும், கஷ்டப்படாமல் வாழணும். பாருங்கள். ஆமேன். அடுத்து ஸ்டான்ஸு, நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். எதனாலயா? உன் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக தியானிக்கிறது. பைபிள் படித்தாலும் சரி, உங்கள் தனி ஜபத்துலேயும் சரி, ஆராதனையிலையும் சரி, வேத தியானத்துலேயும் சரி, கர்த்தருடைய வார்த்தை குறித்து தியானிக்கிறது. கேட்குறது இல்லை, தியானிக்கிறது. அது அப்படியே உள்ளே வாங்கிறது, அசை போடுறது, அதையே திங்க் பண்ணுறது, அதான் தியானிக்கிறது. பாருங்கள், அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறது. ஆமேன். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அது எந்த அளவுக்கு இருக்குமோ அவருடைய வேதத்தில் பிரியம் கொண்டு தியானிக்கிறதா, ஆராதனையில் பிரியத்தோடு கலந்துக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை பிரியத்தோடு கேட்குறது. அது என்ன ஆகுமா அப்படின்னா, செய்வது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வேதத்தை அப்படி தியானிக்கும் போது பாருங்கள், புத்திமானம் மாறும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாரும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாதான், நம்ம வழியெல்லாம் வாக்கிய செய்துருவோம்மா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எங்கே இருக்கு அந்த வசனம்? சங்கீதம் 1 இருக்கு பாருங்க, 2:1. சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. சொல்லுங்க பாருங்க, மேலே இருக்கு பாருங்க. சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஆலோசனை ரொம்ப முக்கியம். யாருடைய ஆலோசனை கேட்குங்கிறது ரொம்ப முக்கியம். துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கவே கூடாது, அது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் தரும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னு அந்த பாதையில் பயணமே பண்ணக்கூடாது. பாவியின் பாதையில் பயணம் பண்ணவே கூடாது. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமலும், சும்மா உட்காந்து வெட்டிய நேரத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. சொல்லுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் என்ன, அந்த மனுஷன் என்ன செய்வானா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை தட்டி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதை செஞ்சாலும் வெற்றி தான், சக்ஸஸ் தான், தோல்விங்கிறதே கிடையாது. பாருங்க, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன். அதே போல் இதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் எடுங்க. யோவான் 14, அதில் கனி கொடுக்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யோவான் 14. ஹல்லேலூயா. 15. யோவான் 15. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கும்படி கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். உபதேசம் நம்மை சுத்தமாக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோ. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது கனி கொடுப்போம். அடுத்த வசனம் பாருங்கள், 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும், கையை தட்டி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சொல்லுங்கள். ஒருவன் எண்ணிலும், அடுத்து நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்போ அது எப்படி எண்ணில் நிலைத்திருக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருக்கிறது அப்படின்னா இயேசுனாலே வார்த்தை தான். வார்த்தை நிலைத்திருக்கணும். இயேசு என்றாலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இப்போ பாருங்கள், 7வது வசனம், 5வது வசனத்துக்கான விளக்கம். நீங்கள் என்னிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாக இருப்பீர்கள். கையை தட்டி ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைகொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைகொண்டு வந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமேன். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதன்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்றார். யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்க, யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும் பாருங்கள். அவர் சொன்னால் அப்படியே இருக்கணும். அவருடைய வார்த்தையின் மேல் அப்படி தான் நம்பிக்கை வரும் பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி நம்புவாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். அவன் கேட்டுக்கொள்வது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அதுதான் கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், புத்தியாய் நடந்து கொள்வான், அவனுக்கு காரியங்களை வாய்க்க செய்வான் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆமேன். அப்படி தான் பாருங்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நம்ம கேட்குறோம். அவன் எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம கேட்ட பிரசங்கெல்லாம், நம்ம கேட்ட பிரசங்கத்துக்கு நம்ம இப்படியா இருக்கணும்? நானும் சரி, நீங்களும் சரி. நம்ம கேட்ட பிரசங்கத்துக்கு நம்ம இப்படி தான் வாழணுமா? யோசிங்க. நம்ம கேட்ட பிரசங்கத்துக்கு நம்ம எங்கேயோ இருக்கணும். ஆனால் அந்த வார்த்தை நிலைத்திருக்கிறது இல்லை பாருங்கள். அது என்ன ஆகிப்போச்சு, அப்படியே வார்த்தை கேட்போம், ஏதோ ஒன்று கேட்குறோம், அந்த நேரத்துக்கு அப்படியே நல்லா இருக்குது, அப்படியே கடந்து அப்படியே போயிடுது. அப்படி அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கணும். கர்த்தர் சொன்னதான். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசி? அவர் சொன்னால் அது நல்லாயிருக்கும். மேக்சிமம் ஸ்போக்கன் வேர்டு ரொம்ப முக்கியம் பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, பைபிள் படிக்கிறீங்க இல்லையா, அது ரிட்டன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை. அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பைபிளை வாசித்தா நீங்கள் ஒரு மனப்பாடம் பண்ணலாம், கற்றுக்கிடலாம், ஒரு தியரியை ஒரு தியரியாக படித்து வச்சுக்கலாம், தியாலஜி கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கலாம், இவ்வளோதான். பட் ஆனால் அதுவே பாருங்கள், பைபிள் நீங்கள் படிக்கும்போது அது என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. அது அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வாசிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு புரியும், தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது. அது நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம், அதுக்கு வேணால் தேவைப்படும். ஆனால் நீங்கள் வாழ்கிறதுக்கு எது தேவைப்படும்னா ஸ்போக்கன் வேர்டு, தேவன் பேசுகிற வார்த்தை. நீங்கள் தியானிக்கும் போது உங்களோட ஆண்டவர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். அதுதான் ஸ்போக்கன் வேர்டு. நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது, நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஆண்டவர் பேசுவார். அதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை. அதனால தான் நம்ம சிந்தை ரொம்ப முக்கியம். எதை யோசிக்கிறோம்? மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும் பாருங்க. வீணான சிந்தனை தான் கவலையை தூண்டும். மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரியே யோசிக்கிறது. நாளைக்கு என்ன செய்யலாம், பிளானிங் வேறு. கவலைப்படுறதுக்குன்னே யோசிக்கிறது. ஐயோ, கவலையே படாமல் இன்றைக்கி இருந்துட்டோம், எதை நினச்சி நாளைக்கு கவலைப்படலாம் அப்படின்னு இப்போத்துலேருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடுது. ஆமாம், ஒரே யோசனை, ஒரே கவலை, எப்போ பார்த்தாலும் எதையாவது மாம்சத்திலே சிந்திக்கிறது. பணம், வீட்டு காரியம், பிள்ளைகளுடைய இது சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, புரியுதுங்களா, அது குறை, கஷ்டம்,
நஷ்டம், இதையே சிந்திக்கிறது. ஏன்னா கவலைப்படுறதுக்கு பாயிண்ட் வேணும்ல, டல்லாக இருக்கிறதுக்கு பாயிண்ட் வேணும்ல, அமைதியாக இருக்கிறதுக்கு பாயிண்ட் வேணும்ல. புரியுதுங்களா? அப்படியே இருக்கும். இதில் வேற நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா, அன்றைக்கி உணர்த்துற மாதிரி பேசிட்டோம்னா, அதுவும் சேர்த்து மொத்தமாக சேர்ந்து எல்லாம் போட்டு அஃபெக்ட் ஆகி அப்படியே உட்காந்துரும். அப்படி இல்லை பாருங்கள் வாழ்க்கை, அது இல்லை பாருங்கள். ஆமேன். ஆமாம், ஆவிக்குரிய சிந்தை தான். ஆமேன், அதையே தான் சிந்திக்கணும். எது நேர் புரியுது? மாம்சத்தில் நீங்கள் சிந்தித்து ஏதாவது பிரயோஜனமாக நடந்திருக்கா? கவலை தான் மிச்சம், கஷ்டம்தான் மிச்சம். ஆனால் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திச்சு பாருங்கள், ஆவிக்கு ஏற்றபடி சிந்திச்சு பாருங்கள். ஆவிக்குரிய சிந்தையில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிகிட்டே இருங்க. ஆவிக்குரிய சிந்தையை நிறைங்க. அப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை. கவலை கஷ்டம் அதெல்லாம் வரவே வராது. புரியுதுங்களா? அம்மை எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர். வாழ்க்கையில் ஆவியின் சிந்தை ரொம்ப முக்கியம். எதை குறித்து சிந்திக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே இருக்கணுமா? என்ன சிந்திச்சார் அவர்? எப்பவுமே என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய போச்சனம். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோ அதை செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் வாழ்கிறேன், அதுதான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன்றார். அதுக்கு தான் நம்மளையும் அங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்கிறார். உலகத்துக்குள்ளே நம்மளை அனுப்புனதே அவருக்கு என்ன செய்யலாம். நல்ல கொஞ்சம் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், இதுதான் மாம்ச சிந்தை. கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும், ஆவியின் சிந்தை. கையை தட்டியாமே. கர்த்தர் எனக்கு என்ன தருவார், மாம்ச சிந்தை. கர்த்தருக்கு நான் என்ன கொடுக்கணும், ஆவியின் சிந்தை. ஆமேன், ஆமேன். கர்த்தர் என் மேலே அன்பாக இல்லை, மாம்ச சிந்தை. நான் கர்த்தர் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறேன், ஆவியின் சிந்தை. எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேலே இன்னும் அன்பாக இருப்பேன். ஆமேன், ஆவியின் சிந்தை. புரியுதுங்களா? ஆமேன். நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க, எதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க ரொம்ப முக்கியம். மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். அப்படி தான் மரித்து போயிடுறாரு. பாவத்தெல்லாம் நீக்கிட்டார். பாவத்திலேருந்து மரணத்துலேருந்து, பாவத்தின் நிமித்தம் வருகிற சம்பளம் மரணம், அதுலேருந்துலாம் கர்த்தர் விடுதலை ஆகிட்டார். ஆமேன். இன்னைக்கு அதை தெரியாமல் மாம்ச சிந்தை மரணம், அதுவும் பாவம் தான். மாம்ச சிந்தை தான் பாவம். விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தினால் வருகிறது எல்லாமே பாவமாக இருக்கிறது. சரிங்களா? அதனால தான் பாருங்கள், வியாதி முத்திக்கிட்டே போகுது. வியாதி சுகமாகுது மாட்டேங்குது, முத்திக்கிட்டே போகுது. இந்த வியாதி சுகமாகறதுக்குள்ளே இன்னும் 2-3 வந்துடுது. பொருளாதாரம் பாருங்கள், இந்த கடன் அடைக்கக்குள்ளே இன்னும் எக்கச்சக்க கடன் வந்துடுது. குடும்பத்தில் பாருங்கள், ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு, அது பல பிரச்சனையாக மாறி நிற்கும். நிம்மதி இல்லாமல் இருப்பேன். உடனே தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. யார் ஒருத்தர் கஷ்டம்னு நினச்சிட்டு கத்தரை தேடாமல் கத்தரை விட்டுட்டு வேறு எங்கேயாவது சந்தோஷம் கிடச்சிடாதா அப்படின்னு சுற்றிட்டு தெரிகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. சொல்லுங்கள், யார் ஒருத்தர் கஷ்டம்னா எங்கே வரணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும். ஆனால் ஆராதனைக்கு வர மனசு இல்லாமல் ஆஃப் பண்ணி போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்கிறாப்லையா, கவலையோடு இருக்காப்லையா, இன்றைக்கி மனசு சரியில்லை, அதனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. பிரசங்கம் பண்ணுறவர்னா பரவாயில்ல, மனசு சரியில்லை பிரசங்கம் பண்ணும்போது வராது அப்படின்னு சொல்லலாம். பிரசங்கம் கேட்குற நமக்கு என்ன பிரச்சனை? புரியுதுங்களா? பிரசங்கம் பண்ணுறவருக்கு மனசு சரியில்லைன்னா, ஏதோ பிரச்சனைன்னா வார்த்தை வராது, கொஞ்சம் மாம்சத்திலே இருப்பாங்க. பிரசங்கத்தை கேட்குற நமக்கு என்ன பிரச்சனை? அதுதானே நம்மளை வாழ வைக்கும். அதுதானே அந்த வார்த்தை தானே, அந்த ரேமா வேர்டு, ஸ்போக்கன் வேர்டு. தேவன் நம்மோடு பேசுகிற இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை அவர் பேசி நம்மளுக்கு அதுதானே தூக்கி எடுக்கும். அதையே விட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு போகாமல், லைவுக்கு வராமல், கவலையோடு அப்படி போத்தி படுத்துட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அப்படி வந்தால் கூட அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே எதையோ சிந்திச்சுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தான் மிகுந்த கனி கொடுப்பான். ஆமேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். ஒருவன் என்னிலும் அவன் என் வார்த்தை அவனை நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது அது கொடுக்கப்படும். அதுதான் மிகுந்த கனி கொடுக்கிறது. கையை தட்டி கனி கொடுக்குறேன்னு அவன் செய்வதெல்லாம் அவன் வாய்க்கும், அவன் கேட்டதெல்லாம் நடக்கும். ஏசப்பா அப்படி தான் இருந்தார். பிதாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற. லாசருவே வெளியில் வரணுன்னு வந்துட்டான். செத்து 4 நாள் ஆன உயிரோடு இருந்துச்சு வந்துட்டான். அதான் கனி கொடுக்கிறது. கையை தட்டி எத்தனை புரியுது? அதான் கனி கொடுக்கிறது. செய்வதெல்லாம் வாய்க்கும், என்ன சொன்னாலும் நடக்கும். அதனால தான் பாருங்கள், அந்த மாதிரி ஊழியக்காரங்க சொல்கிறது அப்படியே நடக்குது. இயேசுவின் நாமத்தினால.
ஆமென், 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 ஆமென். நம்ம வளருவோம், கட்டாயம் வளரணும். ஆமென். சீக்கிரம் வளர்ந்துடணும். ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. வயசும் வேற கூடி போயிட்டே இருக்கு இல்லையா? மரணத்தை நோக்கிட்டுலாம் போயிட்டுருக்குறோம். ஜீவனுக்கு நேராக போனால் பரவாயில்ல, மரணத்தை நோரெலாம் போயிட்டுருக்குறோம். வயசாகுது, நோய் வருஷம் வருஷம் பெருகுது, கடன் வருஷம் வருஷம் பெருகுது, குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் குறையுது, சமாதானம் குறையுது, சண்டை சச்சரவு பெருகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பெருகுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பெருக்கம், தேவன் சொன்ன பெருக்கம் வேறு, இங்கே பெருகிற பெருக்கம் வேறு. நான் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஒரு தெய்வீக பெருக்கம் உண்டாவதாக, ஒரு தெய்வீக பெருக்கம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக பெருக்கம் உண்டாவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக பெருக்கம் உண்டாவதாக. ஓரி மலர பஷை கிளறே ரீ கலர பரி மலர பஷை விலை விர விலை விர. சரி, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கி 1.5 மணி நேரம் இருக்கும். ஏன்னா நாளைக்கு இதை தான் ப்ரீமியராக போடலான் இருக்கிறேன். ஓகே, நாளைக்கு மறுபடியும் ஓடும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஆமேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமம். ஒன்றாவது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. சொல்லுங்க, கர்த்தர் மனுஷனை படைச்ச உடனே சொன்ன வார்த்தை. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறது. நாவில் அதிகாரம். கர்த்தர் வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. புரியுதுங்களா? அதே போல் ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயர் வைத்தானோ அது அப்படியே ஆயிற்று. நாவில் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். எத்தனை விசுவாசி? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பவர் நம்மகிட்ட இருக்கு பாருங்க. நம்ம சொன்ன உடனே நடக்கணும். எத்தனை புரியுது? நீதிமான் கர்த்தர் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டா பிறவி குருடனுடைய கண்ணு திறந்துருமா? கையெழுத்து. இயேசுவின் நாமத்தினாலே கண்கள் திறப்பதாக சொன்னால் பிறவி குருடனாக இருந்தாலும் கண்ணை திறந்துருமா? இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு கையை பிடிச்சு தூக்கி விட்டா பிறவி முடவனாக இருந்தாலும் நடந்துருவானா? அவரை பற்றுகிற விசுவாசம், கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மேலே அந்த இருதயம் 100% நம்பிக்கை வைக்கும்போது அந்த வார்த்தை ஒர்க் அவுட் ஆகும். எத்தனை விசுவாசி எப்படி ஹீல் பண்ணுறாங்க? நான் சொன்னால் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க, ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. நான் தேவனுடைய பிள்ளை. எலியா சொன்னார் இல்லையா, அந்த சைடு ராஜா, மக்கள், அதுபோக இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒரு நாள் சாயங்காலம் வரைக்கும் கிடந்து போராடி பார்க்குறாங்க. வானத்துலேருந்து அக்னியும் வரலை, ஒன்றும் வரல. புரியுதுங்களா? ஆனால் எலியா பாருங்கள், அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நான் சொன்னால் நடக்கும் அப்படின்ட்டு அவன் கருத்தாக ஜெபம் பண்ணாராம். எலியா சொன்ன உடனே, எலியா வேண்டிக் கொண்டு உடனே அக்னி வானத்துலேருந்து வந்துட்டு பாருங்க. கையை தட்டி, நான் சொன்னால் எனக்கு நடக்கும், தேவன் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. அதுவும் எத்தனை பேர்? ஒருத்தர் பக்கத்தில் வச்சில்ல, 2 பேர் பக்கத்தில் வச்சில்ல. அவனுக்கு எதிர்க்கிறவங்க, அவனுக்கு விரோதமாக பேசுகிறவங்க, இவன் நல்லவனா கெட்டவனான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அந்த எல்லாருக்கும் முன்னாடி நான் சொன்னால் கர்த்தர் செய்வார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய தாசன், நான் தேவனுடைய கனமான ஊழியக்காரன், என் வார்த்தைக்கு ஆமாம் வல்லமை உண்டுன்னு அவர் சொன்னபடியே அக்னி இறங்கி காலி பண்ணிச்சு பாருங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? அவ்வளோ பேர் இங்கே ஓடி வந்துட்டாங்க. கையை தட்டி, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஒருவன் எண்ணில் என் வார்த்தை அவனுக்கு நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்பிட்டாய், ஓடி வந்துட்டாய். அதான் உண்மை பாரு. ஓடி வந்துட்டாய். எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவள் ஏறும் போடுதல்ட்டா இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? எனக்கு அன்பானவர், ஆமேன். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இப்போ தேவனுடைய திட்டமே அதுதான் பாருங்கள், பெருக பண்ணுகிறது. ஆமேன். சொல்லுங்கள். பழுகி பெருகி பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும். சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாய பறவைகள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஆண்டு கொள்வது, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எதனை விசுவாசிக்கிறீங்க? சரி, இது ஓகே. அப்புறம் இந்த மனுக்குள்ளெல்லாம் விழுந்து போச்சு. விழுந்து போய் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தையை மீறி ரொம்ப மோசமான நிலைமை. இந்த நேரத்தில் கர்த்தர் ஆதியாகமத்தில் இந்த வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இல்லையா, எல்லாம் போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்ச நோவா குடும்பம் மட்டும் உயிரோடு இருக்குது. இப்போ ஆதியாகமம் 9:1 கர்த்தர் சொல்கிறாரு, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, என்ன ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். கையை தட்டி ஆமேன் 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 ஆமேன். எங்க எத்தனை பேர் புரியுது? விழுந்து போன உடனே இந்த ஆசீர்வாதம் போயிட்டுன்னு நினச்சிடக்கூடாது. மனுஷன் விழுந்து போயிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், ஆதாம் பழத்தை தின்னுட்டாரு, அதனால் நம்ம பழுகி பெருகிறது, இந்த பூமியை கீழ்ப்படுத்துறது, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, எல்லாம் பவர் இழந்தாச்சு, அவ்வளோதான். அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. இல்லை 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 இல்லை. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் பழுகி பெருகி, ஆமாம், பூமியை நிரப்புங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் தான், உங்கள் கண்ட்ரோல் தான். எல்லாம் மிருகஜீவம் உன்னை கண்ட பயப்படுன்றார். சிங்கமாக இருந்தாலும் நடுங்கணும். எத்தனை புரியுது? எப்போ விழுந்து போன பிறகு நோவா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உயிரோடு இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், ஆமீன், உங்களை பற்றின பயமும் அச்சமும் உண்டாயிருக்கும். எவ்வளோ பெரிய பறவையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டைனாசரே வந்தாலும் உங்களை கண்டா பயப்படணும். அதுதான் தேவ சித்தம். அதுதான் கர்த்தர் விழுந்து போன பிறகு தான் இப்படி ஆசீர்வதிக்கிறார். அதனால் அது நம்ம மேலே இருக்குது. நீங்கள் எந்த மிருகத்தை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவும் உங்களை கண்டு பயப்படும். பாம்பாக இருந்தாலும் பாருங்கள், உங்களை கண்டு பயந்து ஓட தான் செய்யும். அதுக்கிட்ட வம்பளுக்கும் போது அது எதிர்த்து வரும், பயங்காட்டும். அது நம்ம அது உள்ளே பயந்துட்டுருக்கோம். வடிவேல் சொன்ன மாதிரி ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ன மாதிரி அடிவேறு கலங்கி போய் தான் நிற்கும். அது அப்படி படம் எடுத்துகிட்டு உங்களை அப்படி விட்டு ஓடுறதுக்கு தான் பிளான் பண்ணும். அது நின்று எதிர்த்து உங்கள்கிட்ட சண்டைலாம் போடாது, தன்னை காப்பாற்றிக்க இருக்க அது ஆக்ஷனை போடும். புரியுங்களா சொல்கிறது? சிங்கமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் எதிர்த்து நின்றுட்டிங்கன்னா ஓடியே போயிடும். எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள். அடுத்து ஆதியாகமம் 9:7 நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். கையை தட்டி சொல்லுங்கள். தேவனுடைய பெருக்கம் உங்களை விருத்தியாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமென். ரொம்ப முக்கியம். தேவனுடைய பெருக்கம் நம்மளை விருத்தி அடைய பண்ணும். விருத்தி அடைகிறதுன்னா என்னங்க? சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த வீடு எனக்கு விருத்தியாக இல்லை புழங்குறதுக்கு, இந்த கிச்சன் எனக்கு விருத்தியாக இல்லை புழங்குறதுக்கு, சின்னதாக இருக்குது அப்படிம்பாங்க இல்லையா? விருத்தி அடைவோம். தேவனுடைய பெருக்கம் நம்மளை விருத்தி அடைய பண்ணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்து எடுங்க ஆதியாகமம் 13:14. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்ச பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் பாருங்கள், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ நோக்கிப்பார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து, எப்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் அப்படின்றார். கையை தட்டி. லோத்து பிரிஞ்சு போயிட்டாப்புல. ஆபிரகாமுக்கு ஃபீலிங் தான். ஆமாம், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் உன் சந்ததி, நீ சாதாரண ஆள், நீ தனியாள் நினச்சிடாத. நீ தனியாக இருக்கிற, ஆண்டவரே எனக்கு யார் இருக்கிறா? இவன் தான் சொந்தக்காரன்னு உறவு முறைன்னு இருந்தான். இப்போ நாங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, பிரிஞ்சாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிற, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ ஒரு ஆள் தனியாள் நினச்சிட்ருக்கிறியா?
நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது. நீ எந்த அளவுக்கு பெருகு அப்படின்னா உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்றார். கையை தட்டி. அவ்வளோ பெருகி இருக்கும். குழந்தை இல்லாதப்போ சொல்கிறாருங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள்? என் சந்ததி பூமியின் தூளை போல பெருகி இருக்கும். அப்படிப்பட்ட பெருக்கம், சந்ததியில் பெருக்கம், பிள்ளைகள் வாழ்க்கையில் பெருக்கம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓரி மலரப ஷெக்கெலரேப. அப்படி ஒரு பெருக்கம், அப்படி ஒரு பெருக்கம், தெய்வீக பெருக்கம் உண்டாவதா. ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாமுடைய சந்ததினா யாருங்க? விசுவாச மார்க்கத்தறியவர்கள், அவர்களே ஆபிரகாம் சந்ததி. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நான் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்படி பெருக பண்ணார். கையை தட்டி. ஆபிரகாம் இப்போ இல்லை, பூமியில் இல்லை, ஆனால் பெருகிக்கிட்டே இருக்கு. சந்ததி தேவனுடைய வார்த்தை மட்டும் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. பூமியின் தூளை என்ன, மண்ணை என்ன முடியுமா அப்படி பெருகுனார். கையை தட்டி. ஆபிரகாமுக்கு சொன்னது தான். வருஷங்கள் பல ஆனாலும் பெருகிக்கிட்டே இருக்கு. அதான் நான் சொல்லுவேன். ஆதியிலே தேவன் கடலில் இருக்கிற மச்சங்கள் எல்லாத்தையும் பெருகட்டும்னு ஆசீர்வதிச்சார். பெருகிக்கிட்டே இருக்கு. மீனை போட்டு தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க, வலை போட்டு பிடிக்கிறாங்க. விசைப்படகுல போய் 20 நாளும் அரிக்கிறாங்க வலையை போட்டு. ஆமாம், அது ஒரு பெரிய வலைங்க. போட்டு அரித்து எடுத்துருவாங்க. ஒன்றும் இருக்க விட மாட்டேன். குஞ்சு குருமா எல்லாம் உள்ளே வந்துடும். அப்படி அரிச்சாலும் இவங்க அரிச்சிட்டு வந்து அடுத்த நிமிஷம் இந்த 30 நாள் 45 நாள் கெட்டெல்லாம் சும்மா. அது இனப்பெருக்கம் அடையிற நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். புரியுதுங்களா? அப்படி போட்டாலும் அது பெருகும். இது மனுஷனுடைய நம்பிக்கை. நான் சொல்லுவேன், அந்த நாட்களில் போய் தடை காலத்தில் போய் அது கூட தேவையில்லை, மீனை பிடிச்சாலும் அது பெருகித்தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும்னா பெருகிக்கிட்டே இருக்கும். மீன் பிடிக்க பெருகிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, இந்த வாய்க்காலெலாம் பார்த்துருப்பீங்களா? தண்ணி வரும். உங்கள் ஊர் வாய்க்காலில் தண்ணி வரும், மீனாக கிடைக்கும். குளிக்க போனீங்கன்னா திடீர்னு வாய்க்கால் வற்றி போயிடும். மீனெல்லாம் உடனே அரிச்சு பிடிச்சிடுவாங்க. பசங்கள்லாம் பிடிச்சி இப்படி எல்லோரும் பிடிச்சி எடுத்துருவாங்க. வாய்க்கால் வெறுமையாக கிடக்கும், ஒன்றும் இருக்காதுங்க. அடுத்து புது தண்ணி வரும். தண்ணி வந்த உடனே அந்த தண்ணி வருது பார்த்தீங்களா? அந்த மடையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த குளத்துலேருந்து வருதுலையே தண்ணி, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க சல்லாடை போட்டு அரிச்சு தான் விடுவாங்க. இங்கே அங்கே வலை வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு மீன் உள்ளே வர முடியாது. குட்டி குட்டி மீன் தான் வர முடியும். மீனெல்லாம் மீனுக்கெல்லாம் அந்த மடையில் அடைச்சி வச்சுருப்பாங்க வலையை போட்டு. எத்தனை தெரியும்? மீன் வராது, மீன் குட்டி தான் வரும். அப்படி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். சில நாள் தான் ஆகணும். மறுபடியும் உங்கள் வாய்க்கால தூண்டில் போட்டிங்கன்னா மீன் கிடைக்கும். மறுபடியும் போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா மீன் கிடைக்கும். பெருகிக்கிட்டே இருக்கும். அவன் மொத்தமாக சின்ன வலையை போட்டு அடைச்சி வச்சுருந்தாலும் சின்ன மீன் குஞ்சு கூட வராட்டாலும் இங்கே ஏற்கனவே முட்டை எல்லாம் உள்ளே பதுங்கி இருக்குமா. அது தண்ணி பட்டவுடனே எல்லாம் மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய பெருக்கம் அப்படி தான் பெருகிக்கிட்டே இருக்குப்பா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்றார். பெருகிக்கிட்டே இருக்கு. அப்படி தான் உங்கள் தலைமுறையும். சந்ததி பெருகுன்னா என்ன அர்த்தங்க? உங்கள் குடும்பத்தில் ஏசப்பா பேரை சொல்கிறதுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. பெருகிக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் இருக்கும். இன்னாருடைய வாரிசு, இன்னாருடைய தலைமுறை, இன்னாருடைய தலைமுறை தேவனுடைய பிள்ளையா. உலகத்தாருடைய மகிமையெல்லாம் மறைஞ்சு போயிடும். உலக மகிமையெல்லாம் காணாமல் போயிடும். எத்தனை புரியுது? இன்றைக்கும் பாருங்கள், ஆமாம், டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிள்ளைகள். இன்றைக்கும் பாருங்கள், ஃபாதர் பெர்க்மான் செய்யாவுடைய பிள்ளைகள். பாடணும் நம்ம பாட்டு ஜோசப் ஆல்டின்லேருந்து எல்லாம் அவருடைய பிள்ளைகள். எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் அண்ணனுடைய பிள்ளைகள். அப்படி வருது இல்லையா அந்த சந்ததி? அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? காலகாலமானாலும் பேர் புகழ் மறையாது. ஒரு காலத்தில் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் இங்கே மீட்டி போட்டார், அப்போ தான் நான் ரசிக்கப்பட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதை 10 வருஷம் அது ஒரு 200 வருஷம் கழித்து சொல்லுவார். எங்கள் தாத்தா காலத்தில் இப்படி ஒரு மீட்டிங்கில் இப்படி ஒரு ஊழியக்காரர்கிட்ட அப்படி ரசிக்கப்பட்டு வந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவான். இது மறக்காதுங்க. ரெக்கார்டிக்கலால் அதெல்லாம் ஆதாரம் வச்சுருப்பார் கர்த்தர். இதெல்லாம் வரலாறு. புரியுதுங்களா நான் சொல்லுது? இன்றைக்கி நம்ம வரலாறு படிக்கிறோம் இல்லையா? நான் சொல்கிறேன், அந்த வரலாறு கூட மாறலாம்.
உங்கள் வரலாறு மாறாது. ஏன்னா உங்கள் வரலாறு எழுதுறதே கர்த்தர் தான். கையை தட்டி. ஏன்னா அப்படி தான் அவர் உங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமாம், உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்ததிகள் இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாம், எனக்கு அவ்வளோ சந்ததிகள் இருக்கும். என் பேரை சொல்லி எத்தனை வருஷம் ஆனாலும், 400 வருஷம் 500 வருஷம் ஆனாலும், ஆமாம் ஜெரோன்குமார் இப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, கர்த்தர் ஒரு ஊழியத்தை செஞ்சார் சொல்கிறதுக்கு தேவன் சந்ததிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார். அப்படிப்பட்ட பெருக்கம் என் மேலே இருக்குது. அந்த பெருக்கம் உங்கள் மேலே இருக்குது. கையை தட்டி ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல 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 கையை தட்டி ஆமென் 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 அல்லேலூயா. இப்போ பாருங்க, மோசே செத்தாச்சு. தலைமுறை 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 தலைமுறையாக இல்லை, இன்ன வரைக்கும் பேசுகிறோம். கையை தட்டி. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தால் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். பிரதர், அது பைபிள் எழுதுறதுனால பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், தேவன் எழுதுகிற சரித்திரன்ற வரலாறு. ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஓரி மலாரா பாஷை கேளு. இன்றைக்கும் பாருங்கள், நிறைய ஊழியக்காரங்களை பற்றி புக்ஸு நிறையா இருக்குது. அதை வச்சு பிரசவம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். காலகாலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 80 வயசில் தான் மோசேயுடைய வாழ்க்கையின் ஊழியமே தொடங்கிச்சு. இப்போ வருஷம் என்னாச்சு? பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் பேசுவோம். ஏன்னா மோசேக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு அப்படிப்பட்டது. கையை தட்டி. மோசே செஞ்ச சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம், தரமான சம்பவம் செஞ்சார். ஏன்னா ஒருவன் எண்ணில் என் வார்த்தை அவனை நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை நம்புறீங்க? இன்றைக்கும் பேசுகிறோம், மோசையை பேசுகிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவன்னு பேசுகிறோம். எதிரே விசுவாசிக்கிறீங்க? எபிரேயரில் எடுத்து எழுதுறாங்க மோசையை பற்றி. கையத்தில் எத்தனை வருஷம் ஆச்சு? மோசே பிறந்து ஊழியம் செஞ்சு செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அப்படியே பேசுது. மோசேனுடைய வாழ்க்கை வரலாறே எடுத்து எபிரேயர் புஸ்தகத்தில் பேசுது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு அப்படின்றார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏங்க அவர் சர்வ வல்லமை மிக்க தேவன், உத்தமமாக இருக்கணும் பாருங்க. ஆபிரகாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. குழந்தை வேணும்னு கேட்டார் 75 வயசில். கர்த்தர் தருவேன்னு சொல்லிட்டார். கண்டிப்பாக தருவோம் பண்ணிட்டார். இப்போ சாரால் இருக்க முடியல, சாராளுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ திடீர்னு சொல்லுது, நம்ம வேறு முறையில் குழந்தை பெற்றுக்கிடலாம், வேலைக்காரியோட சேருங்க, குழந்தை வரும், அந்த குழந்தையாக நான் கொஞ்சம் அதுவாது எனக்கு வாரிசாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு வாரிசாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. அது நிலச்சிச்சா? மன உளைச்சலுக்குள்ளே ஆளாக்கிட்டு கஷ்டம். அதான் நம்ம மாம்ச சிந்தை, மாம்சத்தில் செய்கிற செயல் நம்மளை கண்ணியில் போய் விட்டுரும். நல்ல கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்க, கர்த்தரை நம்பி கர்த்தர் தருவார், நம்பி இருக்க முடியாமல் பொறுமையாக காத்திருக்க முடியாமல் என்னாச்சு? இவங்களே ஒரு டிசைன், இவங்களே ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மாம்சத்தில் யோசித்து இவங்களே சுய முயற்சியில் ஒன்றில் இறங்குறாங்க. அதில் தீர்வு கிடச்சதா? இல்லை. குழந்தை பிறந்தது, வாவ் சூப்பர் வெரி குட் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே வேலைக்காரி வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி, அந்த பையன்தான், அந்த பையனும் கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்தவர், அவனும் ஒரு மாதிரி திமிருத்தனம் பண்ணுறான், சொல் பேச்சே கேட்க மாட்டேன்றான், ஒட்ட மாட்டேங்கி ரத்தம். சாராளுக்கு போதும் ஆகிப்போச்சு. ஐயோ தெரியாதனமாடா, பாம்பு வாழை பிடிச்ச கதையாக ஆகிப்போச்சு, ஐயோ அப்படின்னு கடைசியில் வேண்டாம் அப்படியே விரட்டிடுங்க அப்படின்ட்டாப்புல. புரியுதுங்களா? அதான் பாருங்கள், அந்த சம்பவத்துக்கு பிறகு கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கவே இல்லை. கர்த்தர் பேசுவார், ஆபிரகாம் உடஞ்சி போய் எப்படி உட்காந்துட்டாப்புல. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் 99 வயசில் இவங்கெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பின பிறகு அப்படியே பெரிய சம்பவம் நடந்து போச்சு. ஆபிரகாம் வாழ்க்கையில் அது பெரிய கஷ்டம் இல்லைங்க. மனைவியாக வாழ்ந்துட்டாப்புல, பிள்ளை ஆம்பளை பையன் வேறு. அது உன் ஒய்ஃபு கேட்டு தானே கல்யாணம் பண்ண, ஒய்ஃபு சொல்கிறா விட்டுரு அப்படின்ற தலைவர். எப்பா நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், புரியுதா? நீ நிம்மதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ அவசரப்பட்டு அன்றைக்கி அந்த காரியத்தை பண்ணிட்ட, ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் உன்னை நான் நிம்மதியாக வாழ வைக்கணும்னு விரும்புகிறேன்.
அவள் பேச்சை கேட்டால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அவள் சொல்கிற மாதிரியே செய், ஒன்றும் பண்ணல. இவன் மேலேயும் தப்பு இருக்க தானே செய்யுது. இவள் ஒழுங்காக இருந்தால் ஏன் இவ்வளோ பிரச்சனை? இவளும் ஒழுங்காக இருக்கலை, அந்த பையனும் சேட்டை பண்ணிட்டு, இவங்க 2 பேரும் ஒழுங்காக இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. இவங்களும் உனக்கு பாதகமாக. இதைத்தான் சொன்னேன், கேட்கியா? கொஞ்சம் பொறுமையாடுன்னா எங்கே கேட்குறேன்? நானே ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சுய முயற்சியில் இறங்கி இப்போ பாரு உனக்கே அது கண்ணியாக வந்துட்டா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறியா? சரி பரவாயில்ல, உன் வீட்டம்மா சொல்கிற மாதிரி, சாரா சொல்கிற மாதிரி ஆகாரியும் அந்த பையனை அனுப்பி வச்சிரு, இஸ்மவேலையும் அனுப்பி வச்சிரு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அனுப்பி வச்சுட்டாப்புல. தண்ணி கொஞ்சம் போல் தண்ணியை கொடுத்து கொஞ்சம் போல் இதை கொடுத்து அனுப்பிட்டாப்புல. பிள்ளை தண்ணி தாகத்தில் சாக வறண்டு போகுது. ஆகாரால் பார்க்க முடியலை. அப்படி ஒரு கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்தான். கொடுத்து அனுப்புனவங்க தெரியுமா தெரியாதா? கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும், நல்லா தெரியும். பிள்ளைங்க மனைவி கஷ்டப்படும், பிள்ளைங்க கஷ்டப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் இவனையும் நீ பயப்படாத, நான் இவனை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். இவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், ஆனாலும் பெருகுவான், நீ பயப்பட, தைரியமாக போன்னு சொல்லிட்டார் அங்கே. சரிங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு மனசு பூரா இங்கே தான் இருக்குது. இப்போ ஆபிரகாம் ஜோம் பண்ணுறாப்புல, ஆண்டவரே சொன்னீங்க, நான் செஞ்சிட்டேன், கையை தட்டி. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சிட்டேன், அனுப்ப சொன்னீங்க, அனுப்பிட்டேன். பையன், ஆம்பளை பையன் அனுப்பியாச்சு. இப்போ வெறுமையாக இருக்கிறாப்புல. சரியா? ஆமாம். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத. 17 எடுத்துக்கோங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவருக்கு உங்கள் சூழ்நிலை தெரிஞ்சு தான் அவர் சொல்லுவார். அவரெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு, அவர் சொன்னால் அது 1000 அர்த்தம் இருக்கும். சரி, இப்போ நான் எனக்கு நடுவே உடன்படிக்கையெல்லாம் ஏற்படுத்துவேன் அப்படிலாம் சொன்னாரா? சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, இனி உன் பேர் ஆபிரகாம் கிடையாது, நான் உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படுன்ட்டார். கையை தட்டி, நான் ஏற்படுத்திட்டேன்ட்டார், நான் முடிவு பண்ணிட்டேன்ட்டார். அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சது தான், இனி அது நடக்கும் அப்படின்ட்டார். சரியா? உனக்கும் சரி, உன் பின்னாடி வர்ற சந்ததிக்கும் நான் தான் தேவனாக இருப்பேன். தான் சொன்னாலே அந்த வார்த்தை இங்கே வருது பாருங்கள். எனக்கும் உனக்கு பின் வரும் தலைமுறைக்கும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இது ஒரு உடன்படிக்கை. கையை தட்டி, நீங்களும் நானும் தேவனோடு எப்படி இந்த உடன்படிக்கையினால், புதிய உடன்படிக்கையினால் இணைஞ்சிருக்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே வேலை செய்யும், நம்ம தலைமுறைக்குள்ளே வேலை செய்யும். அது உடன்படிக்கை. தேவன் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. கையை தட்டி நல்ல 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 தேவன் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. தேவன் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கையினுடைய விளைவு தான் உங்கள் பிள்ளைகள், தலைமுறை தோறும் உங்கள் ஜெனரேஷன் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமென். நீ பரதேசியாக இருக்கிற அந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் பின்வரும் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். கையை தட்டி. ஆமாம், உங்களுக்கே ஒரு சென்ட் இடம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க, அவர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நாட்டே தரேன்றார், எழுதி தரேன்றார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ எங்கெல்லாம் நடந்தியோ அதெல்லாம் உனக்கு தான்றாரு. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் வரும் தலைமுறையும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைகொள்ளுங்கள் அப்படின்றார். ஓகே, சரி, ஹல்லேலூயா. அப்புறம் அந்த விருத்த சேதனத்தெல்லாம் பற்றி பேசுகிறாரு. அது முடிஞ்ச பிறகு பாருங்கள் 15ஆம் வசனத்தில், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவியை சாராய் என்று இனி அலையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கையை தட்டி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இதில் ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போதும் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பார்த்து சொல்லுவார் பாருங்க, 4வது வசனத்தில் இருக்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலேருந்து வாசிக்கிறேன், 1லேருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயசான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு. ஓகே,
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். கையை தட்டி. தேவனுடைய உடன்படிக்கையை என்ன பண்ணும்? மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவோம். பெருக பண்ணுறதே பெருசு நம்ம வாழ்க்கையில். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மிகவும் பெருக பண்ணுறது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மிகவும் திரளாய் பெருக பண்ணுவாராம். கையை தட்டி. எனக்கு நடக்கும், நான் நம்புகிறேன். நான் அப்படி பெருகுவேன். நீங்கள் நம்புவீங்க, நானும் நம்புகிறேன். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். இன்றைக்கி ஆமாம், கொஞ்சம் ஆட்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நல்ல ஒரு ஊழியம் மிகவும் திரளாய் பெருக பண்ணப்பட்டதாக இருக்கும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென், நான் நம்புகிறேன். அப்போ பாருங்கள், உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கிட்டான். ஐயோ அப்பா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாய். உன் பேர் இனி ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்த முடியாது. உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்ட்டார். கையது. ஆபிரகாம் ராஜா கிடையாது, ஆனால் தலைமுறையில் ராஜாக்கள்லாம் வருவாங்கட்டார். கையதட்டி. அதை தான் சாராள் பார்த்து சொல்கிறார், எப்பா நான் சாராளையும் ஆசீர்வதிப்பேன். இனி அவள் பேர் சாராய் கிடையாது, சாராள். சரிங்களா? ஆமாம், உங்கள் ரெண்டு பேத்துக்கும் குழந்தை பிறக்கும். அப்படியே சொல்கிறார். 16. தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நான் உன் மனைவியாகிய சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், பையனை தருவேன்ட்டார். அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன்ட்டார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறகுமோ 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாள் என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, நம்பிக்கையே இல்லை பாருங்களேன். ஏன்னா கண்டிஷன் மோசமாக இருக்கு. கர்த்தர் சொல்லிட்டாரு ராஜாக்கள் பிறப்பார்கள் சொல்லிட்டார். பிறப்பார்கள், ஆனால் நம்ப முடியல. சரி ஐயா, ஏன்னா கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்ட்டார். அப்போ சொல்கிறாரு ஆபிரகாம், சொல்கிறாரு, அவர் மைண்டு பூரா என்ன இருக்குது? இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். எனக்கு வயசாகி போச்சு, மனைவிக்கும் வயசாகிடுச்சு, இனி எனக்கு பிள்ளை பிறக்கிறால எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த இஸ்மவேலை நீங்கள் ஆசீர்வதிச்சு விட்டீங்கன்னா போதும் அப்படின்ன மாதிரி ஆயிட்டார். அப்பொழுது தேவன் சொல்கிறார், கைதட்டி, அவரை மாதிரி சாமியெல்லாம் கிடையாது சார். என்ன ஆபிரகாம் விசுவாசித்தார், இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது. என்ன பான்பராக்கு ரவி பெரிய ஆள் ஆகிட்டான், எப்படி பெரிய ஆள் ஆடான் அப்படின்ன மாதிரி தான் இருக்கு. அவனாவை பெரிய ஆளாக நான் தாண்டா ஆக்கின மாதிரி. என்ன ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசம் தான் அவர் ஆக்கினார் சார், ஆக்கினார் சிஸ்டர். விசுவாசத்தின் தகப்பன் அவர் மாற்றினார். ஆமேன். ஏன்னா அன்னைக்கு சொன்னப்போ நம்பி வந்தான், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், எல்லாத்தையும் விட்டு போ அப்படின்னு சொன்னப்போ அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனான் பாருங்கள். கையை தட்டி. ஆமே, அவன் நம்பி வந்தார். அதனால் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இங்கே தான் ஆபிரகாம் இப்போ தான் வரும் பாருங்க, பயங்கரமான விசுவாசம் வரும். ஏன்னா சூழ்நிலை மோசமாக இருக்குது, அது சாத்தியம். இந்த சூழ்நிலை என்னடா நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ விசுவாசிக்க மாட்டியா போடா அப்படின்லாம் சொல்லலை. அவன் பலவீனமானவன், அவன் இயல்பாக சொல்கிறான், ஐயா இப்படி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். கர்ப்பப்பை செத்து போச்சு, அவருக்கு பலன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதை சொல்லுவாங்க, அவரால் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாதான். சரிங்களா? அப்படி வயசாகி போச்சு அவருக்கு. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு அவனுக்கு ஈசா, அதான் சரீரம் செத்து போச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கு அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அதே நேரத்தில் இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனையும் மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்ட்டார். கையை தட்டி. எப்பேற்பட்ட பெருக்கம் பார்த்தீங்களா? தப்பாக நினச்சிடாங்க, தப்பாக பிறந்த பிள்ளைக்கு கூட பெருக்கம்.
எத்தனை விசுவாசி? தப்பாக பிறந்த பிள்ளைய கூட பெருக பண்ணுது. அவர் பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணிட்டார்னா அது தப்பாக பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அது பெருகும். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, தப்பாக பெக்கஸுக்கு அவர் சொல்லலை, ஆனால் பெற்றுட்டா அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டான். இவன் அவரையே நம்பி வந்தவன் விடுவாரா? விட மாட்டார். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனையே ஆசீர்வதிப்பேன், அவனை மிகவும் அதிகமாக பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். ஈசாக்கு ராஜாக்களை பெறுவான், இவங்க பிரபுக்களை பெறுவான். ராஜாவோட பிரபுக்கள் சின்னது, சரிங்களா? அவனை பெரிய ஜாதியாக்க வேண்டார். கையை தட்டி என்ன சொன்னார் ஆபிரகாம்? நான் ஒன்று ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னார். ஆதியாகமம் 12:2 இருக்கு. உன்னை நான் ஆசீர்வதிச்சு நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னார். அது யாரு? அவருக்கு மட்டுமா நடக்குது? அவர் பிள்ளைக்கு நடக்குது. ஆமாம், இன்னொரு பிள்ளை வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் அதே நடக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற அந்த ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்றார். தேவன் ஆபரோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு வெளியேறினார், எழுந்தள்ளினார். சரி, ஓகே. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஓகே, அந்த நுனித்தோல் கட் பண்ணுற அந்த காரியத்தை செஞ்சார். ஓகே, விருத்த சேதத்தை செய்தார். எனக்கு அன்பானது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கேட்காம இருந்தார். இப்போ ஒரு கர்த்தர் சொல்ல இதை நீ செய்யின்றார், உடனே அதுக்கு கீழ்படுகிறார். அப்படியே எல்லாம் நடக்குது. எத்தனை புரியுது நான் சொல்கிறது? ஆமே, பெரிய விஷயம் பாருங்கள். ஆமே, அல்லேலூயா. திரளாய் மிகவும் பெருக பண்ணுகிற தேவன். ஆமே, நாமே நன்றி அப்பா. அல்லேலூயா. உடன்படிக்கை இருக்கிறது. ஆமேன், உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். பெருக பண்ணுவேங்கிறது உடன்படிக்கை. சந்ததி இப்படி இருக்குங்கிறது உடன்படிக்கை. அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு? அது நடந்தே தீரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நாமே. கண்களை மூடி நல்ல தகப்பனே, நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறக்கா நன்றி. எங்கள் சந்ததி எங்கள் தலைமுறை பெருக பண்ணுகிறக்கா நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறதுக்காக நன்றி. பெரிய ஜாதி ஆக்குகிறதுக்காக நன்றி அப்பா. அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும்ப்பா. வாழ்க்கையில் பெரிய பெருக்கத்தை பார்க்கணும். பொருளாதாரத்தில் பெருக்கம், சரீர சுகத்தில் பெருக்கம், குடும்ப சமாதானத்தில் பெருக்கம். நாமே அவைக்குரிய வாழ்க்கையில் பெருக்கம், எல்லாவற்றிலும் எங்களை பெருக பண்ணுகிறதுக்காக நன்றி. அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல துதியான மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன்.